பஃப் ஸ்லீவ் பைப்பிங் பட்டியோட எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. லைனிங் ஃபேப்ரிக்கோட பைப்பிங்கை தைச்சிட்டேன். மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு சைடில் மட்டும் நான் மடித்து தைச்சிருக்கேன், ராங் சைடில். அதை அப்படியே லைனிங் ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணி தைச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பட்டி 1/2 இன்ச் தான் வேணும் பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னொன்று சைடும் நம்ம பைப்பிங் கொடுக்கணும். அதனால் 3/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அந்த 3/4 இன்ச் லைன் மேலே ரெட் கலர் துணி வச்சு தைச்சு டர்ன் பண்ணும்போது அது 1/2 இன்ச்சாக மாறிடும். பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ தெரியுதா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 1/2 இன்ச் பட்டியாக மாறிடும். இப்போ பட்டி நீங்கள் இதே மாதிரி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவில் கீழ் போர்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக ஃபில்ஸ் வச்சிடலாம். கீழே நம்ம ஆல்ரெடி 2 பிங்க் கலரில் ஒரு கட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது சென்டர் பாயிண்ட், 2 சைட் பாயிண்ட். அந்த சைட் பாயிண்ட்லேருந்து நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி குட்டி குட்டியாக மடித்து நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லை இப்படி மடிக்க வரலைன்னா இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் தைங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாடா ஊசி வச்சுட்டு ஈஸியாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சு விட்டு தைச்சிட்டே வந்துடலாம். நீங்கள் அவ்வளோதான், பாருங்கள் தைச்சாச்சு. எப்படி இருக்கு, அழகாக இருக்கா? இதோட இந்த பைப்பிங் பட்டி அட்டாச் பண்ணிடலாம். இப்படி பைப்பிங் பட்டி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே துணியை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி தைச்சிடலாம். பைப்பிங் துணி மேலே தைக்காம வெள்ளை துணி மேலே தைங்க. ஸ்லீவ் பாட்டமில் நம்ம எப்படி ஃப்ரில் வச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம மேல் பக்கத்தில் வைக்கணும். இப்போ துணியை திருப்புறதுனால திரும்பவும் நம்ம அதே மாடலில் தான் வைக்கணும். இப்போ இதையும் மறுபடியும் அதே மாதிரி மேலேருந்து கீழ் பக்கமாக தான் தைக்கணும். நீங்கள் பாட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து மேல் பக்கம் தைச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். அதனால மேல் போர்ஷனை அதே மாடலில் கீழ் போர்ஷன் தைச்ச மாதிரியே தைக்கணும். இப்படி தைக்கிறதுனால பஃப் மாதிரி தெரியும், நல்லா அழகாக புசு புசுன்னு உப்பிட்டு இருக்கும். அதே மாடலில் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். பஃப் கை வித் பட்டி ரெடி ஆயிடுச்சு பைப்பிங்கோட. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா எங்கள் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.